ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பசலிக்கீரை பருப்பு போட்டு செஞ்ச ஒரு பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலையே பறித்து எடுத்த பசலைக்கீரையை போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20-25 இலையை பறித்து கழுவி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வடிய வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 25-26 இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இதில் என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு மைசூர் பருப்பு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் காயம், தேங்காய், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை முதல்ல நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இது வந்து பருப்பு போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் அவிச்சு செஞ்சுக்கலாம். பருப்பு போட்டு செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நான் அந்த மைசூர் பருப்பை கொஞ்சம் கழுவி ஊற வச்சுருந்தேன். அந்த மைசூர் பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீரையை நான் கட் பண்ணி வச்சுருந்த கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பசலிக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. இது கொஞ்சம் சூடாக இருக்கிற உடம்பு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கொடுங்க. குளிர்ச்சியான இது உள்ளவங்க இது ரொம்ப அதிகம் எடுத்துக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி பருப்பில் செஞ்சு கொடுக்கும்போது, சாதத்தில் இது பண்ணி கொடுக்கும்போது ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த பசலிக்கீரை வந்து ஒரு சின்ன குச்சி வச்சாலே இது நமக்கு நிறைய லீஃப் போட்டு நிறைய இதோட நல்லா கொடி மாதிரி படர்ந்து வரும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வீட்டிலையே வளர்த்து அறுவடை பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் இதேமாரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு துண்டு காயம் எல்லாத்தையும் மொத்தமாக இந்த பருப்பு கூட போட்டு இந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம அவிய வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் வைக்கிறேன். பருப்பு கடைசியில் கூட்டு மாதிரி, ரொம்ப லிக்விடாட்டு குழம்பு மாதிரி பண்ணலை. நான் லைட்டாக இது கொஞ்சம் கூட்டு மாதிரி சாதத்தில் நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மணிக்கு தான் பண்ணியிருக்கேன். இதை போட்டு ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம். வச்சா ரொம்ப மையாக குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு விசில் வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம இந்த பருப்பை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காயை இப்போது நம்ம இதில் அரைச்சிக்கலாம். இப்போது அதில் நான் ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருந்தேன். அதில் அவ்வளோ நம்ம போட வேண்டாம், கொஞ்சம் போதும். ஏன்னா நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இலை வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சோல போதும். கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு அதுக்கு சின்ன சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மையாக அரைக்கணும்னு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் நமக்கு அந்த கூட்டு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம மையாக அரைச்சிட்டோன்னா அது நமக்கு அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி பசை மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொலன்னு இருந்த மணிக்கு இருக்கும். அது வேண்டாம். அதனால் நம்ம கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பசை போல் இருந்த தன்மை இருக்காது. இல்லைன்னா ஒரு மாதிரி பசை மாதிரி நம்ம எடுத்து அந்த குழம்ப வந்து சாதத்தில் ஊற்றும் போதே ஒரு மாதிரி நமக்கு தெரியும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் குறப்பாகவே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது வீட்டில் மத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் மசிச்சுக்கலாம். நான் கரண்டியாலையும் மசிச்சுக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு விசில் தான் வச்சேன். கரெக்டாக எனக்கு வெந்து வந்திருக்கு. அதில் போட்டிருந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து மசிச்சுக்கலாம். இப்போ இப்படி செய்யும்போது கீரையோட சத்து எல்லாமே உள்ளே இறங்கிரும். குழந்தைங்களுக்கு அது அப்படி இதில் போட்டு சாதம் போட்டு விரசி நெய், பருப்பு பொடியெலாம் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுமாரி கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு இப்படி பருப்பு போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதம் போட்டு கிளறி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரிப்போ எதுவும் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு நமக்கு சைடிஷ்க்கு நிறைய இது தேவையில்லை. ஒரு துண்டு ஊறுகாய், பப்படம் இது இருந்தாலே நம்ம இதை வச்சு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாருங்கள் அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா மசிச்சுக்கிட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேங்காய் குறப்பாக அரைச்சி ஊற்றிருக்கனால அங்கங்கே அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே அந்த தேங்காய் வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து தெரியும். இப்போ அதுக்கு தேவைக்கு கொஞ்சோல நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே மைசூர் பருப்பு இதுக்கு கலர் கொஞ்சம் எல்லோவாக இருந்த மணிக்கு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது மஞ்சள். அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து பாருங்கள். தேங்காய் இது நான் போட்டு அரைச்சி ஊற்றுனது உங்களுக்கு சைட்லலாம் அந்த தேங்காய் இது தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்பவும் ஊற்றலை. இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த பதத்தில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நம்ம தாளிச்சுலாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கட்டியாகவே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது தேவையான அளவு உப்பும் இதில் போட்டு ஒரு கொதி வச்சா போதும். இது அதிகமான நெருப்பு வச்சு இது பண்ண வேண்டாம், ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான சூட்லேயே இது ஒரு 2-3 கொதி வர்ற வரை வைக்கலாம். அப்போ தான் அது நின்று அந்த தேங்காயோட இது அந்த இதில் இறங்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊற்றி காட்டுறேன். தேங்காயோட இது நம்ம போட்டதும் அந்த இதுன்னு வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. எல்லாமே ஓரளவு நல்லா மசிஞ்சு மிளகாய் எல்லாமே நல்லா நம்ம மசிச்சதில் எல்லாம் ஈக்குவல் இதில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்புக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகாவும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் சின்ன சீரகமும் போட்டு அதில் நல்லா எண்ணெயில் வதக்கி வெங்காயம் நல்லா மொறுன்னு வரணும். நல்லா ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை நம்ம பருப்பு பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறதில் அந்த குழம்புல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகட்டும். தாளிப்பு மணம் தான் இந்த ஒவ்வொரு குழம்புகளுக்குமே ஹைலைட்டான விஷயம். அதனால் கொஞ்சம் தாளிக்கிறது கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரிஞ்சிராமல் இது பண்ணுங்க, தாளித்து எடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தாளித்து எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பருப்பு கூட்டில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எனக்கு தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து அந்த பருப்பு கூட்டை குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் இந்த தாளிப்பை இதில் கொட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதில்ல. இது நம்ம சாதம் எல்லாத்துக்கும் வெண்பொங்கலுக்கு கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கீரைங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் அடிக்கடி கீரைகள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்கன்னா இதே மாதிரி பருப்பு கூட போட்டு நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இந்த குழம்புக்கு இந்த பருப்பு கூட்டுக்கு எப்படி சாதத்தை கூட என்னதெல்லாம் வச்சு எடுத்துருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நான் சாதம் கொஞ்சம் அரிசியில் செஞ்ச வடகம் எடுத்திருக்கேன், பொரிச்சு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பருப்பு பொடி இதெல்லாம் எடுத்து வச்சு தான் என்னோடய பையனுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட இந்த வீடியோ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை பார்த்தோன்னே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.